எல்லாத்தையும் என்டர்டெய்னிங் பண்ணுற மெம் கிரியேட்டர்ஸ்க்கும் மெம் கிரியேட்டர்ஸ் என்டர்டெய்னிங் பண்ணுற பேஜ் அட்மின்ஸுக்கும் ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி பேஜ் அட்மின்ஸ் என்டர்டெய்னிங் பண்ணுற மக்களுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஒரு 2 விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு காமன் மேனாக மெம் கிரியேட்டர்ஸ் பற்றின ஒப்பீனியன் என்னவாக இருக்கும். 2வது, மெம்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை டக்குன்னு மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கிறது. 1 ரேடியோ ஸ்டேஷன்ஸ், 2வது நியூஸ் சேனல்ஸ், 3வது சோஷியல் மீடியாஸ். பட் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாஸை ரூல் பண்ணுறது மெம் கிரியேட்டர்ஸ் தான். தளபதி சண்டையில் ஆரம்பித்து நாசா ரிசைன் ஆனது, காவேரி இஷ்யூ, கோலா கம்பெனி, மீத்தேன் ப்ராஜெக்ட், ஜல்லிக்கட்டு, விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வு, ஃப்ளட் ரிலீஃபில் ஹெல்ப் பண்ணது, பாலிடிக்ஸ் பற்றின புரிதலை கொடுத்தது, டிமானிட்டேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த மாதிரி பல பெரிய விஷயங்களை ஒரு சிங்கிள் பிக்சரில் அதை பற்றின தெளிவும் தேடலும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்றைக்கும் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு மெம் கிரியேட்டர்ஸ்ட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாலும் எல்லார் மனசுலையும் இருக்கும், இவங்களால தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலை, ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஒரு செலிப்ரிட்டிஸ் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்க முடியல, மீறி பண்ணுனா அவங்கள பங்கமாக கலாய்க்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹட் ஆகாதான், பிரபலமாக இருக்கிறவங்களும் மேலும் பிரபலப்படுத்திகிட்டே இருக்காங்க, இவ்வளோ பெரிய மேடை கிடச்சும் அங்கே போய் அழுகிற ஒரு ஆக்டரை ட்ரெண்ட் பண்ணுற நீங்கள் இன்றைக்கி நம்ம நாட்டில் எத்தனை யங்ஸ்டர்ஸ் திறமை இருந்து வெளிக்காட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம டெய்லி மனசுக்குள்ளே அழுதுட்டு வெளியில் சொல்லாமல் வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணலாம்னு எல்லாத்தோட மனசுலையும் இந்த மாதிரி பலவித கேள்விகளும் கவலைகளும் ஏஸ் அ காமன் மேனாக கண்டிப்பாக இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் அ காமன் மேன் எபவுட் மெம் கிரியேட்டர்ஸ். மெம் கிரியேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே என்டர்டெய்னிங் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணுறாங்க, நாட் டு ஹர்ட் எனி ஒன் ஆர் எனிதிங் எல்ஸ். ஃபைன். 2வது, மெம்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு பிரபலமான ப்ரைவேட் ஷோ நீயா நானாலேருந்து இன்வைட் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் அட்வர்டைஸிங் கம்பெனிஸ் அஃபிஷியலாக ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்யூமில் மெம்ஸ் கிரியேட் பண்ணுறதை பார்த்து ரெக்ரூட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா மேலே ஒரு பயம் இருக்குன்னா அதுக்கு பேக் போன் மெம் கிரியேட்டர்ஸ் தான். இன்றைக்கி ஃபேஸ்புக் வந்தால் கொஞ்சமாவது சிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் மெம் கிரியேட்டர்ஸ் தான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு ப்ரொஃபஷ்னல் மெம் கிரியேட்டர். மெம்ஸ் கிரியேட் பண்ணுறது வேஸ்ட்டு சங்கன்னு சொன்ன அவனுக்கும் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் அவங்க பண்ணுற எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல வரல, பட் இது வரைக்கும் சொசைட்டியில் அவங்களுக்கு தப்பான பேர் இருந்ததும் இல்லை. அண்ட் மோரோவர் தே ஒன்லி லிவ் ஒன்ஸ், ஸோ டோன்ட் திங்க் கைஸ், டூ மோர் மெம்ஸ், ஸ்ப்ரெட் அவேர்னஸ், ஷேர் நாலேஜ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களை மாதிரி யூடியூப் வ்ளாகர்ஸ் சேனல்ஸை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ தான் வேர்ல்டு ஆர் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் மெம் கிரியேட்டர்ஸ் பற்றி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஏசிபின்னு சொல்லிடாதீங்க. ஸோ நன்றி, நமஸ்கார்.